எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மோகினி பூஜையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 வகையான மோகினி பூஜை. இது ஒரே பூஜையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சித்தி ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மதன மோகினி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜெகன் மோகினி. இந்த 2 பூஜையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெடுதல் எதுவுமே செய்யாது. இந்த பூஜை நீங்கள் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பணங்காசுங்க நிறைய வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா செல்வத்தை நிறைய அதிகரித்து உங்கள்கிட்ட கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக வசீகரத்தன்மையை அதிகரித்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே பார்க்குறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றதாக தான் அங்கே இருக்குமே. ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இடமே அமைஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மாந்திரியத்தில் இருக்கீங்கன்னா அஷ்டகர்மங்களில் அதில் முக்கியமான இது பார்த்திங்கன்னா வசியம் மோகன பூஜை பண்ணினீங்கன்னா அது உடனே உங்களுக்கு நல்ல வேலை பார்க்கும். அது ஒரு 21 நாள். அப்போ நீங்கள் மொத ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பத்தில்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மோகினி சித்தை எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பூஜை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது நல்லாவே வேலை பார்க்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூஜை பார்த்திங்கன்னா 48 நாள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மண்டலம் நீங்கள் கும்பை ஏற்றி நாங்கள் கொடுக்குற எந்திரம் வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த 48 நாளும் பார்த்திங்கன்னா நீங்கள் அசைவம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. மது மாமிஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் சேர்ந்தும் இருக்கக்கூடாது. அந்த டைமில் மட்டும் எந்த ஒரு கெட்ட விஷயத்துலையும் நீங்கள் அந்த டைமில் ஈடுபட்டுறக்கூடாது. 48 நாள் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நடுநிசி அந்த 12 மணிக்கு அந்த மந்திரத்தை அந்த டைமில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. அதை 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து அந்த 12 மணி நடுநிசி நேரத்தில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அந்த மோகினி பூஜை நல்லாவே உங்களுக்கு வேலை பார்க்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு படையல் பார்த்திங்கன்னா முழுக்க சைவ படையலாக தான் இருக்கணும். அசைவ படையல் எதுவுமே நாங்கள் இதில் தரமாட்டோம். சைவ படையல் தான் முழுக்க போட சொல்லி எப்படி பண்ணணுன்றதை நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ இந்த படையல் பார்த்திங்கன்னா நைட்டு பூஜை பண்ணி படையல் போடுறீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த படையலை எடுத்துகிட்டு போய்ட்டு குளத்தங்கரையிலோ ஆத்தங்கரையிலோ எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துடணும் நீங்கள். அப்படி இது 2மே இல்லை, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆறு இல்லை குளம் இல்லை சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு எருக்கஞ்செடிக்கிட்ட கூட எடுத்துன்னு போய் வச்சுட்டு வரலாம் நீங்கள் தாராளமாக. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த படையல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா அப்படி வச்சுட்டு வந்துடுறீங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த படையலை வைக்கும் போது நீங்கள் பார்த்திங்கன்னா மோகினிக்குரிய மந்திரத்தை 3 தடவை சொல்லி இது உங்களுக்கான படையலுமா நீங்கள் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கும். பேய் பிசாசு மற்ற எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா மற்றது அந்த படையலை எடுத்துடக்கூடாது. அதனால தான் யாருக்கு வைக்கிறோமோ அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டு வரணும். நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை இது பண்ணுற மாதிரி எப்படி அறிகுறி தெரியும்னா மல்லிப்பூ வாசனை வரும் அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணும்போது. கொலுசு சவுண்டு கேட்கும் சடனாக. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கான அறிகுறிகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டில் உட்காந்து பண்ணீங்கன்னா அல்லது யாருமே இல்லாத இடத்துல வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கானது நேரடி தரிசனங்கள் கூட கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வீட்டில் வச்சு பண்ணும்போது நேரடி தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம். அதுவே ஒரு காட்டுலேயோ இல்லை தனிப்பட்ட ஒரு அறையிலையோ வச்சு நீங்கள் தனிமையில் இருக்கிற இடத்துலையோ பார்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரடி காட்சிகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பண்ணுங்க நேரடியாக காட்சி கொடுக்கும், அதெல்லாம் சும்மா கதை. அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்கன்னா அது ஏமாத்து வேலை. அதுக்கான உண்டான இடத்துல நம்ம பண்ணும்போது தான் அது வரும். நேரடி தரிசனம் நமக்கு கிடைக்கும். இந்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லிகை அத்திரத்தை
பயன்படுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கை கால் அந்த உடம்புல எல்லா இடத்துலையும் நீங்கள் பூசிட்டு தான் உட்காரணும். இந்த பூஜைக்கு முன்னாடி நீங்கள் மனமாக தான் போய் நீங்கள் உட்காரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோகினி பூஜை பண்ணும்போது எந்த ஒரு பூவையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மல்லிகைப்பூ மட்டும்தான் நீங்கள் இதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் போடும்போது நீங்கள் மல்லிகைப்பூ பயன்படுத்தி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் மந்திரத்தை சொல்லும்போது. இது சித்தி ஆயிடுச்சுன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் அஷ்டகர்மங்களில் வசியம் மோகனம் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது வசீகர தன்மையை ரொம்பவே அதிகரித்து கொடுக்கும். ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு முக வசீகரம் நிறைய உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த இடத்துல ரொம்ப கலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க எடுத்து பண்ணுங்க, ரொம்பவே நல்லாவே இருக்கும். வீட்டில் வச்சு தாராளமாக பண்ணலாம். சில பேர் குடும்பமாக இருக்குன்னு யோசிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக வீட்டில் வச்சும் நீங்கள் பண்ணலாம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் எல்லாமே நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். மேற்கொண்டு சந்தேகத்துக்கு கால் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.